ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் டிசிஎஸ் இக்னைட் அண்ட் டிசிஎஸ் ஸ்மார்ட் பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் டிஎம் பற்றி கேட்டிருந்தீங்க, டிசிஎஸ் இக்னைட் அண்ட் ஸ்மார்ட் பற்றி சொல்லி. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து டிசிஎஸ் இக்னைட் அண்ட் ஸ்மார்ட் வந்து யாருக்கெல்லாம் அப்படின்னா, பிஎஸ்சி படிச்சிருப்பீங்களா, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க நீங்கள், கெமிஸ்ட்ரி, ஐடி இல்லை மேத், இந்த மாதிரி நிறையா திங்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த செக்டரில் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் வந்து டிசிஎஸ்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இக்னைட் ஆர் ஸ்மார்ட்க்கு வந்து அப்ளிகபிளாக இருப்பீங்க. ஓகே, நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணும்போதே நீங்கள் இக்னைட்க்கு அப்ளை பண்ணுறேன் இல்லை ஸ்மார்ட்க்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு டிரெக்டாக நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிடுவீங்க, ரெஜிஸ்டர் பண்ணி சப்மிட் பண்ணிடுவீங்க. உங்களோட ஆப்டிடியூட் ரவுண்ட் முடிஞ்சு நீங்கள் வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இக்னைட்குள்ளே போக போகிறீங்களா இல்லை ஸ்மார்ட்குள்ளே போக போகிறீங்களா நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் ரவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஆப்டிடியூட் ரவுண்டில் வந்து உங்களுக்கு வேர்பல் இருக்கும், அப்புறம் வந்து லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும், நியூமரிக்கல் எபிலிட்டி இருக்கும், அப்புறம் கோடிங் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த நாலு செக்டார்ஸுமே வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இக்னைட்குள்ளே போவீங்க. நெக்ஸ்ட் இன்டர்வியூ ரவுண்டுக்கு வந்து நீங்கள் இக்னைட் பர்சனாக போய் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அண்ட் கோடிங் ரவுண்ட் வந்து நீங்கள் நல்லா பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஸ்மார்ட் ஹையரிங் வந்து போவீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் ஆப்டிடியூட் முடித்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து உங்களை வந்து செக்ரிகேட் பண்ணுவாங்க இக்னைட் ஆர் ஸ்மார்ட் அப்படின்னு. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் ரிசல்ட்ஸ் வரும்னா ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகலாம். உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க, இல்லைனா கால் வரும். இல்லை உங்களுக்கு காலேஜ்லேருந்து நீங்கள் டேரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா காலேஜோட பிளேஸ்மெண்ட் செல்க்கு வந்து உங்களுக்கு மெயில் வரும். இது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் செலக்டட்னு. அந்த மெயில் வந்த டேட்லேருந்து உங்களுக்கு ஒரு 10 டேஸ்க்குள்ளே தான் வந்து இன்டர்வியூ இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுமோ அந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு வேணும்னா நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருக்கேன், அதை வேணால் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இக்னைட்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் வந்து இன்டர்வியூவில் ஜாஸ்தியாக இருக்கும். அதில் வந்து கோடிங் பற்றியான கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் பேசிக் ஸ்கில் சிஓ ஜாவாவோ C++ஓ இந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் பேசிக் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை டேக்கிள் பண்ணி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஹையரிங் போகிறீங்கன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட்டி லெவல் கம்மியாக தான் இருக்கும். ஐடி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எதுவுமே இருக்காது. உங்களோட மேஜர் பற்றி தான் வந்து மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ வந்து இன்டர்வியூ ரவுண்டு உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு எத்தனை நாளில் வந்து ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னா 2 வீக்ஸில் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும். 2 வீக்ஸில் ஐதர் அவங்க வந்து டைரெக்டாகவே உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க மெயிலில், இல்லாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலில். அப்படி நேராக வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரலன்னா இதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஓகே ட்ரூவாக இருக்குதா, அதெல்லாம் வந்து லெஜபிளா அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து இன்டர்வியூக்கான ரிசல்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறாங்க. இதே ஏதாச்சும் வந்து மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேண்டிடேட் வந்து அவங்க வந்து ப்ரொசீட் பண்ண மாட்டாங்க ஃபர்தராக. ஓகேங்களா, ஒரு 2-3 வீக்ஸ்க்குள்ளே மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்துடும். ஃபைனல் ரவுண்டோட ரிசல்ட்ஸ் வந்துடும், ஆஃபர் லெட்டர் கைக்கு வந்துடும். அதில் வந்து உங்களோட பேக்கேஜ் எல்லாமே இருக்கும். ஓகே, இப்போ இக்னைட்க்கு எவ்வளோ பேக்கேஜ், ஸ்மார்ட்க்கு எவ்வளோ பேக்கேஜ்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இக்னைட்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கேஜ் வந்து 2.8 to 2.9 LPA per இயராக இருக்கும். இதே நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஹையரிங் முடிச்சு ஸ்மார்ட்டில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 LPA per இயர் வந்து CTC இருக்கும். ஓகே, இது முடிச்சாச்சு, உங்களுக்கு ஆஃபர் லெட்டர்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் ஆகும் ஜாயினிங் லெட்டர் வரக்கு அப்படின்னா ஒரு 1 மந்த்லேயும் உங்களுக்கு வந்துடலாம். இல்லை சில டைம்ஸில் வந்து உங்களுக்கு 10 மந்த்ஸ் கூட ஆகலாம். இந்த டைம் ஸ்பேன் எதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஐதர் உங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் கடைசியாக வந்திருக்கு உங்களோட எக்ஸாம் ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி, ஃபைனல் எக்ஸாம் ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடினா அந்த ஆஃபர் லெட்டர் வந்த டேட்லேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி 1 to 10 months ஆர் சம்டைம்ஸ் 1 year ஆகலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு, அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் உங்கள் காலேஜோட எக்ஸாம்ஸ் எல்லாம் ஃபைனல் எக்ஸாம்ஸ் முடிஞ்ச ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னா அந்த டேட்லேருந்து ஃபைனல் எக்ஸாம்ஸ் முடிஞ்ச டேட்லேருந்து 1 month to 10 months ஆர் 1 year ஆகலாம். இந்த டைம் ஸ்பேன் வந்து உங்களுக்கு ஜாயினிங் லெட்டர் வரைக்கும் ஆகும். ஓகே, உங்களோட லொக்கேஷன் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் 3 லொக்கேஷன் ப்ரிஃபரன்சஸ் கேட்பாங்க. உங்களுக்கு எதெல்லாம் வந்து முக்கியமாக வேணும்னு இருக்கோ அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. பட் சில பேர்த்துக்கு வந்து இன்டர்வியூலே அவங்க சொல்லிடுவாங்க உங்களை வந்து நார்த்துக்கு தான் எடுக்கிறோம், இல்லை இந்த லொக்கேஷனுக்கு தான் எடுக்கிறோன்ட்டு. அந்த மாதிரி சில கேசஸில் வந்து நீங்கள் கொடுத்துருக்க ப்ரிஃபரன்ஸ் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வராது. அவ்வளோதான். ஓகே, இப்போ உங்களுக்கு ஜாயினிங் லெட்டர் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரைனிங் ப்ராசஸ் வந்து இக்னைட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 4 to 5 months வந்து ட்ரைனிங் ப்ராசஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து கோடிங் பற்றி வந்து நிறையா
அவங்க சொல்லி தருவாங்க. பிகாஸ் நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆனாக வந்து ஐடியில் வந்து பிளேஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும், ஐடி ப்ராஜெக்ட்ஸில் பிளேஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு, கொஞ்சம் ரெகுலர்ஸாக இருக்கனால 4 to 5 months ஆகுது. இதே நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஹையரிங்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 month தான் வந்து ட்ரைனிங் பீரியட் இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு வந்து சப்போர்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான் இருக்கும், இல்லை குவாலிட்டி ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். பேக் அண்ட் சப்போர்ட் டீமில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கனால ஸ்மார்ட் ஹையரிங்க்கு வந்து 1 month கேப்லேயே வந்து ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சிடும். அப்புறம் இன்னொரு பர்சன் வந்து டிஎம்ல எனக்கு கேட்டிருந்தாங்க, எனக்கு சேலரி பர் மந்த் வந்து 20K அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பட் இன்ஹேண்ட் வந்து எனக்கு 15K தான் வருது போல் அப்படின்ட்டு. எதனால இந்த வந்து 20K to 15K டிஃப்ரென்ஸ் வருதுன்னா, நிறைய டிடக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பிஎஃப் இருக்கும், அப்புறம் என்பிஎஸ் இருக்கும், இன்சூரன்ஸ்க்கு வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எண்ட் ஆஃப் த இயர் அது எப்போ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு இருக்கீங்க, டிசிஎஸ் விற்று போகிறீங்க வேறு கம்பெனிக்குன்னா, அது உங்கள் ஐடி கூடயே தான் வந்து மேட்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும். இன்சூரன்ஸ் பற்றி தெரில, அது நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறப்ப தான் இருக்கும், பட் மித்த அமௌண்ட் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ டோன்ட் வரி அதை பற்றி. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் கால்ஸ் வர ஆரம்பிக்கும். ப்ராஜெக்ட் கால்ஸில் வந்து உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் வந்து பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணி அது இந்த ப்ராஜெக்ட்குள்ளே போய்க்கலாம். ஸோ நீங்கள் ஐடி ரோலா இல்லை எந்த ரோலா அப்படின்ட்டு வெளியே யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்கள் ஐடி ரோல்குள்ளே போகணும் அப்படின்னா நீங்கள் அங்கே உள்ளே போயிட்டு நீங்கள் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிவிட்டு கூட ஐடி ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்ஸ் வரப்போ இல்லை நெக்ஸ்ட் அதே ப்ராஜெக்டில் வந்து நெக்ஸ்ட் வந்து வேறு ஏதாச்சும் ஒர்க் வரப்போ வந்து நீங்கள் அந்த ஸ்கில்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது போக வந்து உங்களுக்கு டிசிஎஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா நிறைய லீவ்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்க வேணாம். அப்புறம் நீங்கள் டிசிஎஸ்ங்கிறது ஒரு பிராண்ட் தான், அவங்க வந்து தே ஒன்லி ஹையர் பீப்புள், தே டோன்ட் ஃபயர் பீப்புள்னு எப்பவுமே சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் டிசிஎஸ்குள்ளே வந்துட்டீங்கன்னா இது ஒரு செக்யூர்டு ஜாப், கவர்மெண்ட் ஜாப் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்மார்ட்குள்ளே போகிறீங்களோ இக்னைட் கூட போகிறீங்களோ அதெல்லாம் எதுவும் வரி பண்ணிக்க வேணாம், பேக்கேஜ் கம்மியாக இருக்குன்ட்டு. போக போக எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேறு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறப்போவோ இல்லை டிசிஎஸ்லேயே வந்து நீங்கள் மேலே மேலே போகிறப்போ வந்து உங்களுக்கு சேலரி எல்லாம் அதிகமாக வரும். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ லாஸ்ட் வீடியோக்கிலேயே வந்து நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, அதுக்கு முன்னாடி வீடியோக்கிலேயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருந்தேன், பட் சிலதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அகெயின் வந்து ஃபுல் ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அந்த டவுட்ஸ்க்கும் வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் வந்து இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இல்லாட்டி வந்து டேரெக்டாக டிஎம் கூட பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். அப்படி ரிப்ளை பண்ண முடியலனாலும் நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ தட் இட் ஹெல்ப்ஸ் a lot of people. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.